சமூக சேவை அமைச்சினால் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நிதித் தொகையை சூறையாடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணனுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. சமூக சேவை அமைச்சினால் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நிதித் தொகையை சூறையாடிய குற்றச்சாட்டின் பேரில் பண்டாரவள பகுதியைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய இரு தரப்பினரும் பண்டாரவள பரிசு நிலையத்திற்கு நேற்று முற்பகல் அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்ற நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரவள நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதியை எதிர்வரும் 7ஆம் தேதி வழங்க குற்றவாளியான அழகன் ராமகிருஷ்ணன் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 7ஆம் தேதி இடம்பெற உள்ளன. கடந்த 5 மாத காலமாக இந்த கொடுப்பனவுகள் கிடைக்காத நிலையில் இந்த மாதமே குறித்த கொடுப்பனவு நிலுவைத் தொகையுடன் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சமூக சேவை அமைச்சினால் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு அத்தாட்சி பத்திரத்தை பயன்படுத்தி பூனாங்கலை மக்கள் தமது நிதியை பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவ்வாறு நிதியை பெற்று வீடு திரும்பிய வேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் என்ற நபரே தமது பணத்தை சூறையாடியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஹால்தமுல்ல பிரதேச செயலாளரும் பிரத்யேக விசாரணையை முன்னெடுத்து வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இந்த பிரச்சினை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.